ஏஐ லேப்டாப் கேட்டகரியை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஏஐ லேப்டாப்ங்கிறதே ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நார்மல் ஹியூமனை சூப்பர் ஹியூமனை மாத்திருக்கு. இந்த மாதிரி ஹைடெக் டூல்ஸை எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸ்பர்டைஸ் டெமோக்ரடைஸ் ஆயிருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI. எஸ், இந்த ஏஐன்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில தவிர்க்கவே முடிய சக்தியா மாறிடுச்சு. ஏன்னா இந்த ஏஐன்ற ஒரு விஷயம் நம்மள மாதிரி சாதாரண ஆட்களோட வேலையை ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்டா மாத்தினதை தாண்டி நார்மல் ஹியூமனை சூப்பர் ஹியூமனை மாத்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தினாலதான் எக்ஸ்பர்டைஸ் டெமோக்ரடைஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன? கண்டிப்பா சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கால இருக்கிற அதாவது ஹைடெக் ஃபெசிலிட்டி வச்சிருக்க ஒரு மாணவரால இந்த ஏஐ யூஸ் பண்ணி என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ அதே இது தொலை தூரத்துல இருக்க ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கும் கிடைக்கும். அதுவும் பைசா செலவு இல்லாம. ஒண்ணுமே இல்ல, லேப்டாப் வாங்கணும்னு யூடியூப்ல போய் லேப்டாப் பைங்கிற வீடியோ பாத்தீங்கன்னா இதை வாங்குங்க அதை வாங்குங்க இதை மட்டும் வாங்குங்கன்னு வீடியோ போட்டுருப்பாங்க. ஆனா இந்த ஏஐ லேப்டாப் கேட்டகரியை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம இந்த வீடியோ பண்ணிருக்கோம். ஏன்னா ஏஐ லேப்டாப் கேட்டகரி இருக்குது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இந்த இடத்துலதான் நிறைய பேரு என்கிட்ட இருக்க லேப்டாப்லயே சாட் ஜிபிடி ஜெமினில எல்லாம் ப்ராம்ப்ட் போட்டா இமேஜை கையில கொடுத்துருதே, இதுக்கு எதுக்கு ஏஐ லேப்டாப்? சோ இந்த ஏஐ லேப்டாப்ங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக். அதாவது நம்ம கிட்ட இருக்க பழைய லேப்டாப்ல தூக்கி போட்டுட்டு ஏஐ லேப்டாப் வாங்க சொல்றாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல. சோ நம்ம இந்த வீடியோல நார்மல் லேப்டாப்புக்கும் ஏஐ லேப்டாப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதுல இல்லாதது அப்படி இதுல என்னதான் இருக்குது, முக்கியமா இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இந்த லேப்டாப் யாருக்கு தேவை யாருக்கு தேவையே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி லேப்டாப் பத்தின ட்ரிக்ஸ், டிப்ஸ், அவேர்னஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் லேப்டாப்புக்கும் ஏஐ லேப்டாப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கிறது முதல்ல பார்த்துடலாம். ஸோ நார்மலா ஒரு லேப்டாப்போட மதர் போர்டு எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ போர்டில் சிபியூன்னு இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நார்மலா ஓஎஸ் யூஸ் பண்ற எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸுமே சிபியூ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லோடு ஃபுல்லா இதுதான் ஹேண்டில் பண்ணும். ஓகேயா? அதை தாண்டி இன்கேஸ் நீங்க வீடியோ எடிட்டிங்லாம் பண்றீங்க, ரெண்டரிங் மாதிரி ஒர்க் பண்ற போது அது சப்போர்ட் பண்றதுக்கு தான் கிராபிக்ஸ் கார்டு இருக்கும், அதாவது ஜிபியூ. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சிபியூ ஜிபியூ இதெல்லாம் தாண்டி இந்த ஏஐ லேப்டாப்ல யூனிக்கா இருக்கிற விஷயம் தான் என்பியூ, அதாவது நியூரல் ப்ராசஸிங் யூனிட். இது எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம ஹியூமன் பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரல் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த என்பியூ தான் ஒரு மேஜிக்கே பண்ண நார்மல் லேப்டாப்பை ஏஐ லேப்டாப் மாத்திக்கிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த என்பியூ எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பாத்திரலாம். உங்ககிட்ட இருக்க லேப்டாப்ல சாட் ஜிபிடி ஜெமினில யூஸ் பண்ணி ஒரு ரிசர்ச்சோ ஒரு இமேஜ் ஜெனரேஷன் பண்ணணும் அப்படின்னா டீடைல்ஸ், அதாவது இமேஜஸ் எல்லாம் கொடுத்தோம்னா தான் லேப்டாப்ல இருந்து சர்வருக்கு கொண்டு போய் டேட்டா ப்ராசஸ் பண்ணி திரும்ப கொடுக்கும். ஸோ ஒரு காப்பி ஆஃப் டேட்டா உங்க லேப்டாப்ல இருக்கிற மாதிரியே ஏஐ சர்வர்கிட்டே இருக்கும். டேட்டா பிரைவசின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதாவது உங்க லேப்டாப்ல ஏஐ ஒர்க் பண்ணி இன்டராக்ட் பண்ண 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 அந்த பக்கம் ஏஐ சர்வர்ல இருக்க ஏஐ பாட்டும் ட்ரைனிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட நார்மல் லேப்டாப்ல ஒரு ஏஐ டெஸ்டிங் பண்றாரு அப்படின்னா அது நார்மல் லேப்டாப்ல ஒர்க் பண்ணும்போது சிபியூ அண்ட் ஜிபியூ அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால அதிகமாக ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம அதிக பவர் கன்சப்ஷன் ஆகும், மேற்கொண்டு அதிக டைமும் எடுக்கும். ஆனா என்பியூ சிப் இருக்கிற ஏஐ லேப்டாப் அதே வேலையை பவர் எஃபிஷியண்டா செய்யும், ஃபாஸ்டா செய்யும். அது மட்டும் இல்லாம சிபியூ ஜிபியூ ரேம் அதோட சொந்த வேலையை பார்க்க விட்டுட்டு இந்த 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒத்தால செஞ்சு முடிச்சிடும். ஸோ இந்த இடத்துல கம்மியான பவர் ரெக்யர்மெண்ட்ஸ், லெஸ் டைம் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். இந்த ஏஐ லேப்டாப்ல முக்கியமான பிளஸ் பாயிண்ட் இன்னொன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீடியோ எடிட்டிங், ரெண்டரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணும்போது ஜிபியூ ரொம்ப லோட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த லோட என்பியூ எடுத்து பண்ணும். ஸோ இது வந்து ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட் எஃபிஷியண்டா ரொம்ப கம்மியான டைம் பண்ணி கொடுத்துரும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏஐ லேப்டாப்ல ஒரு முக்கியமான கான் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, அது தொடர்ந்து இந்த ஏஐ சேவைகளை பயன்படுத்தும் போது நம்ம ரொம்ப சோம்பேறிகளாகவும் முட்டாளாகவும் ஆகுறோம்னு சொல்றாங்க. எல்லா வேலைக்கும் நம்ம ஏஐ கேட்டே முடிவு எடுக்கிறதுனால நம்ம மனித மூளையோட செயல்பாட்டை குறைச்சிருன்னு சொல்றாங்க. என்னன்னு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஏஐ லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி ஆஃப் ப்ராசஸர்ல வருது. ஃபர்ஸ்ட் இன்டெல் கோர் அல்ட்ரா சீரிஸ் ப்ராசஸர், அதுக்கடுத்து AMD Ryzen AI 3000 சீரிஸ் ப்ராசஸர், தேர்டா ஸ்னாப் டிராகன் X Elite ப்ராசஸர். நம்ம பண்ண ஒரு சின்ன சர்வே, அதாவது ஏஐ லேப்டாப் யூசர்ஸ் கேட்ட போது AMD விட இன்டெல் கூடிய அல்ட்ரா கோர் ப்ராசஸர் பெட்டராகவே இருக்கு. என்ஹான்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் அட் எவ்ரி ஸ்டார்ட் இந்த அல்ட்ரா கோர் ப்ராசஸர் இருக்கிறதுனால செக்யூரிட்டி பெட்டரா இருக்குன்னு நம்பப்படுது. இதுக்கு ஒரு படி மேல போய் பிசினஸ் கிளாஸ் லேப்டாப்ல கூட ஏஐ அல்ட்ரா கோர் ப்ராசஸர்ல விப்ரோன்னு டெக்னாலஜி இருக்கு. ஸோ அது என்ன செய்யும்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் டிடெக்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு அட்வான்ஸ் த்ரெட்ஸ். ஸோ த்ரெட்ஸ் வர அதுக்கு பின்னாடி விப்ரோ சிப் அது பேரிகேட் பண்ணிட்டே வரும். இவ்வளவு நம்ம பார்த்த ஏஐ லேப்டாப் யாருக்கு தேவை யாருக்கு தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் இது யாருக்கு தேவைன்றதை பார்த்துடலாம். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, ஏஐ மிஷின் லாங்குவேஜ் படிக்கிறீங்க, டெவலப்மெண்ட்லாம் படிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்குக்கு நார்மல் லேப்டாப் பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க. இது கதையே ஆகாது. கண்டிப்பா என்பியூ சிப் இருக்கிற ஏஐ லேப்டாப் வாங்கிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க்குக்கு ஏஐயோட ஒர்க் அதிகமாக தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ராவலராக இருக்கீங்க, ஃப்ளைட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க, அப்போ கூட எனக்கு ஏஐ ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்பியூ இருக்க லேப்டாப் வாங்கிக்கோங்க. அடுத்து யாருக்கு ஏஐ லேப்டாப் தேவையே இல்லை, நான் வெறும் ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி மட்டும் தான் ஏஐ யூஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் ஹை காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஏஐ லேப்டாப் வாங்கணும்னு தேவையே இல்லை. உங்கள் நார்மல் லேப்டாப்லேயே சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஏஐ லேப்டாப்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறோம். இந்த வீடியோ பண்ணதுக்கான காரணம் கூட அதுதான். ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஷார்ட்ஸில் ஏஐ லேப்டாப்பை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக நன்றி. அதை தாண்டி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதில் ஃபோன் பண்ணதில் நிறைய பேர் கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த ஏஐ லேப்டாப்னு ஒரு கேட்டகரி இருக்கிறது தெரியாமல் இருந்தது. அதாவது இந்த லேப்டாப் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை சம்பந்தமான ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பெட்டரா பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புறோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஏஐ லேப்டாப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் விரும்புனாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க.